ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 5 முட்டை அளவுக்கு எடுத்து உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு 7 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. புதினா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தேங்காய் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா அது குருமா மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. முந்திரி ஒரு 5 பீஸ் முந்திரி சேர்த்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. பட்டை சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது வேறு உப்பு சேர்த்துருக்கோம். முட்டை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கரெக்டாக கச்சிதமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம பொடி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி முந்திரி கசகசா தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கிரேவி நல்லா ஒரு கொதி வந்தோடனே முட்டையை வேக வச்சுருக்க முட்டையை உரிச்சிட்டு இடையில கீரல் போட்டுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் சேர்க்கும்போது இல்லாட்டி எண்ணெயில் பொடி சேர்க்கும்போது டக்குன்னு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. முட்டையை நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. லைட்டாக வறுபட்ட மாதிரி வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதித்து திக்காயிருச்சு. எல்லா முட்டையும் சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை வறுத்த எண்ணெயையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ண வேணாம், இதிலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக சுண்டி வரணும். நம்ம தேங்காய் முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா கிரேவி திக்னஸ் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஈஸியான ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.